தூத்துக்குடி, விருதுநகர் மாவட்டங்களில் கொரோனா தடுப்பு பணிகள் பற்றி முதலமைச்சர் பழனிசாமி ஆய்வு செய்தார். தூத்துக்குடியில் மனு அளித்த மாற்றுத்திறனாளி பெண் ஒருவருக்கு 2 மணி நேரத்தில் பணி நியமன ஆணையை வழங்கினார். கொரோனா தடுப்பு பணிகள் குறித்து ஆய்வு செய்ய தூத்துக்குடி சென்ற முதலமைச்சர் அரசு மருத்துவமனையில் 16 கோடி ரூபாய் மதிப்பில் புற்றுநோய் சிகிச்சைக்கான அதிநவீன கருவிகள் பயன்பாட்டை தொடங்கி வைத்தார். பிறகு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு சென்ற அவரை வழிநெடுகிலும் பொதுமக்கள் வரவேற்றனர். அப்போது குட்டையாபுரம் பகுதியை சேர்ந்த மாரீஸ்வரி என்ற மாற்றுத்திறனாளி பெண் கையில் கோரிக்கை மனுவுடன் இருந்ததை பார்த்த முதலமைச்சர் காரை நிறுத்தி மாரீஸ்வரியிடம் மனுவை பெற்றுக் கொண்டார். பின்னர் அவரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு அழைத்து 15,000 ரூபாய் ஊதியத்தில் தூத்துக்குடி அரசு மருத்துவமனை வார்டு மேலாளர் பதவிக்கான பணி நியமன ஆணையை வழங்கினார். சார்கிட்ட வேலைக்காக மனு கொடுக்க வந்திருந்தேன். என் மனுவை வாங்கிட்டு உடனே எனக்கு சார் ஃபோன் போட்டு எனக்கு வேலைக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் போட்டு தந்துட்டாங்க. நான் அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற கொரோனா தடுப்பு மற்றும் மாவட்ட வளர்ச்சிப் பணிகள் குறித்த ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்றார். பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தவர் திமுக தலைவர் மு க ஸ்டாலினுக்கு விவசாயிகளை பற்றி எதுவும் தெரியாது என்று விமர்சித்தார். ஸ்டாலின் என்ன தொழில் செய்கிறார் என்பது அவருக்கே தெரியாது என்றும் சாடினார். போலியான விவசாயி உண்மையான விவசாயி என்று எப்படி கண்டுபிடிப்பார்? அதை சொல்லுங்க. போத அவருக்கு வேளாண் பற்றி தெரிஞ்சா பரவாயில்ல. இங்கே கூட வந்தார், தூத்துக்குடிக்கு பதநீர் சாப்பிட்டு இதில் என்ன சக்கரை கலந்து தான் கேட்டார். அப்படிப்பட்டவரெல்லாம் அப்படி தான் சொல்லுவார். விவசாயனா எப்படி இருக்குன்னு என்னை கேட்டால் எனக்கு தெரியும். அவருக்கு என்ன தெரியும் பாவம்? இப்போ அவர் என்ன தொழில் செஞ்சுட்டு இருக்காரு எனக்கு ஒன்றும் புரியல. தொழில் செய்யாதவர்களை கேட்டால் அப்படி தான் சொல்லுவார். அவருக்கு என்ன தொழில்னு அவருக்கே தெரியல. தொழிலே செய்யாத பிழைப்பு நடத்திக்கிட்ட ஒரே கட்சி திமுக கட்சி தலைவர் ஸ்டாலின் தான். முதல்வரின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து ட்விட்டரில் கோபேக் இபிஎஸ் ஹேஷ்டாக் ட்ரெண்டானது. ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக நடைபெற்ற போராட்டத்தில் 13 பேர் கொல்லப்பட்டதை கண்டித்து கோபேக் இபிஎஸ் ஹேஷ்டாக் ட்ரெண்ட் செய்யப்பட்டது. தூத்துக்குடி பயணத்தை முடித்துவிட்டு விருதுநகருக்கு சென்ற முதலமைச்சருக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வாழை மரங்கள், தோரணங்கள் கட்டி வரவேற்பு அளிக்கப்பட்டது. முதலமைச்சர் சென்றவுடன் அவரை வரவேற்க காத்திருந்த பொதுமக்கள் வாழை மரங்களில் வாழைத்தாரை பறிக்க அலைமோதினர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பல்வேறு துறைகளின் சார்பில் 28 கோடியே 74 லட்சம் ரூபாய் மதிப்பில் முடிவடைந்த 30 திட்டங்களை முதலமைச்சர் தொடங்கி வைத்தார். இதையடுத்து கொரோனா தடுப்பு பணிகள் மற்றும் வளர்ச்சி திட்டங்கள் குறித்து அனைத்து துறை அதிகாரிகளுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆய்வு நடத்தினார். பிறகு செய்தியாளர்களை சந்தித்தவர் பட்டாசு மற்றும் தீப்பெட்டி தொழிலாளர்களின் நலனுக்காக தனியாக அமைப்புசாரா தொழிலாளர் நல வாரியம் அமைக்கப்படும் என்றும் கூறினார். மேலும் மறைந்த வேளாண் துறை அமைச்சர் துரைக்கண்ணு மரணம் குறித்து ஸ்டாலின் திட்டமிட்டு அவதூறு பரப்புவதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். 4 லட்சம் தொழிலாளர் நலனை கருத்தில் கொண்டு அம்மாவின் அரசு பட்டாசு மற்றும் தீப்பெட்டி தொழிலாளர்களுக்கு என தனியே ஒரு அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரியத்தை அமைக்கும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் வேண்டுமென்றே திட்டமிட்டு ஒரு அவதூறான செய்தியை பரப்பி வரார். விரத்தின் விளிம்புக்கு போயிட்டார். அதனால இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் கொட்டி தீக்கிறார். ஏதோ மாண்புமிகு வேளாண்மை துறை அமைச்சர் அவருடைய சாவுல மர்மம் இருக்கணும். என்ன மர்மம் இருக்குது நீ சொல்லுங்க. தொடர்ந்து பேசியவர் அதிமுக அரசில் குற்றங்கள் கண்டறிய முடியாமல் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் குழம்பி போய் உள்ளதாகவும் தெரிவித்தார். பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் 125 தொகுதிகளை கைப்பற்றி பாஜக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கிறது. ஐக்கிய ஜனதா தளத்தை விட அதிக இடங்களை கைப்பற்றிய போதும் தேர்தல் ஒப்பந்தப்படி நிதிஷ்குமாரை முதலமைச்சராக தொடர்வார் என பாஜக தெளிவுபடுத்தியுள்ளது. தேர்தல் ஆணையம் வெளியிட்ட அதிகாரப்பூர்வ அறிவிப்பின்படி பீகாரில் தேசிய ஜனநாயக கூட்டணி 125 தொகுதிகளில் வென்று ஆட்சியை தக்க வைத்துள்ளது. இதில் பாஜக 74, ஐக்கிய ஜனதாதளம் 43, இந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா மற்றும் விகாஷில் இன்சான் கட்சி தலா 4 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றன. மகாகத்பந்தன் கூட்டணியில் ராஷ்டிரிய ஜனதாதளம் 75 தொகுதிகளில் வென்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. காங்கிரஸ் 19, மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் 12, மார்க்சிஸ்ட் 2 மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் 2 என அக்கூட்டணி மொத்தம் 110 இடங்களை கைப்பற்றியது. பாஜகவுக்கு வெற்றியை வழங்கிய மக்களுக்கு நன்றி தெரிவிப்பதாக கூறியுள்ள பிரதமர் நரேந்திர மோடி ஜனநாயகத்தின் முதல் பாடத்தை பீகார் உலகிற்கு கற்பித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ஒவ்வொருவரின் வளர்ச்சிக்காகவும் தாங்கள் தொடர்ந்து பணியாற்றுவோம் என மீண்டும் உறுதியளிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே பாட்னாவில் உள்ள பாஜக அலுவலகம் முன்பு அக்கட்சியினர் வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர்.
மேலும் பீகார் தேர்தலில் தோல்விக்கு பின் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தின் நம்பகத்தன்மை மீது ஆர்ஜேடி மற்றும் காங்கிரஸ் கேள்வி எழுப்பியது. ஆனால் தேர்தல் முடிவு தாமதம் குறித்து விளக்கமளித்த பீகார் மாநில துணை தலைமை தேர்தல் அதிகாரி சந்திரபூஷன் குமார், வாக்குச்சாவடி அதிகரித்ததன் காரணமாக மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களும் அதிகரிக்கப்பட்டதாக கூறினார். இதனால் அதிகாரப்பூர்வ முடிவை அறிவிக்க தாமதமானதாகவும் இதற்கு பின் எந்தவொரு அழுத்தமும் இல்லை எனவும் விளக்கமளித்துள்ளார். பீகார் தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற்ற நிதிஷ்குமாருக்கு திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். மேலும் தேஜஸ்வி யாதவ் தலைமையிலான ராஷ்டிரிய ஜனதா தளம் தனிப்பெரும் கட்சியாக வென்றது மாநிலத்தின் ஜனநாயகத்திற்கு நல்ல உயிரோட்டத்தையும் ஊக்கத்தையும் அளித்துள்ளதாக கூறியுள்ளார். தேர்தலில் நடந்த முறைகேடு குறித்து மகாகத்பந்தன் கூறியுள்ள புகார்கள் அதிர்ச்சி அளிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். பீகார் தேர்தலில் 75 தொகுதிகளில் வெற்றி பெற்ற ஆர்ஜேடி கட்சிக்கு புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார். மத்தியில் ஆட்சியில் இருக்கிறார் மோடி, நிதிஷ்குமார் மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கிறாரு. எதிர்கட்சிகள் இவ்வளோ இடம் வராங்கன்னா 110 இடம் வராங்கன்னு சொன்னால் இதை அந்த ஒரு இளைஞர் அவர் எவ்வளோ சிரமப்பட்டு அந்த மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெற்றிருந்தால் அவ்வளோ இடம் வர முடியும். அதனால மோடி அலைன்றது இந்த பீகார் தேர்தலில் இல்லை. 115 இடங்களில் போட்டியிட்டு 43 தொகுதியில் மட்டுமே வெற்றி பெற்ற ஜேடியு தலைவர் நிதிஷ்குமார் மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்பாரா என்ற கேள்வி எழுந்தது. ஏற்கனவே மேற்கொண்ட தேர்தல் உடன்படிக்கையின்படி நிதிஷ்குமாரே முதலமைச்சராக பொறுப்பேற்பார் என துணை முதலமைச்சர் சுஷில்குமார் மோடி தெரிவித்துள்ளார். நிதிஷ்குமாரின் ஆட்சிக் காலம் வருகின்ற 29ஆம் தேதியுடன் முடிகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி பெரும்பான்மை பலம் பெற்றுள்ளதால் விரைவில் பீகார் ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க நிதிஷ்குமார் உரிமை கோருவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் செய்திகள் சிலவற்றை சுருக்கமாக எக்ஸ்பிரஸ் செய்திகளாக பார்க்கலாம். டெல்லியில் பல்வேறு பகுதிகளில் காற்றின் தரக்குறியீடு 400 AQI என்ற அளவை கடந்துள்ளதாக மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. கொரோனா ஊரடங்கு தளர்வுக்கு பிறகு டெல்லியில் தொடர்ந்து காற்று மாசுபாடு அதிகரித்து வருகிறது. வாகன போக்குவரத்து அதிகரிப்பு, அண்டை மாநிலங்களில் விவசாய கழிவுகள் எரிப்பு போன்ற காரணங்களால் காற்று மாசுபாடு தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் டெல்லியின் பல்வேறு பகுதிகளில் காற்றின் தரக்குறியீட்டு அளவை மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வெளியிட்டிருக்கிறது. அதன்படி ஆனந்த் விஹரில் 402, நஜாப்கரில் 414 என்ற அளவில் உள்ளது. இதேபோல மந்திர் மார்க்கில் 364, அசோக் விகாரில் 397 என்ற அளவில் காற்று மாசுபாடு அதிகரித்துள்ளது. இது மிக மோசமான அளவு என்று மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் கருத்து தெரிவித்திருக்கிறது. டெல்லியில் அதிகரித்து வரும் காற்று மாசை கருத்தில் கொண்டு பட்டாசு வெடிக்கவும் விற்பனை செய்யவும் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக காவல் ஆணையர் SN ஸ்ரீவஸ்தவா தெரிவித்திருக்கிறார். பட்டாசு விற்பனைக்கு வழங்கப்பட்ட அனைத்து உரிமங்களும் தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் நவம்பர் 30 வரை இந்த தடை தொடரும் என்றும் தெரிவித்துள்ளார். காவல்துறை சார்பில் பல்வேறு குழுக்கள் அமைக்கப்பட்டு பட்டாசு பயன்பாட்டை தடுக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக கூறிய அவர், பட்டாசு பயன்பாடு குறித்து 112 என்ற எண்ணில் தகவல் தெரிவிக்குமாறு அறிவுறுத்தியுள்ளார். புகார் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஸ்ரீவஸ்தவா குறிப்பிட்டார். ஆன்லைன் செய்தி நிறுவனங்கள், யூடியூப் வீடியோக்கள் மற்றும் OTT தளங்கள் மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறைக்கு கீழ் கொண்டுவரப்பட்டுள்ளன. இதற்கான அதிகாரப்பூர்வ அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இதுவரை ஆன்லைன் கண்டென்ட்கள் மற்றும் OTT தளங்களுக்கு தணிக்கை இல்லாமல் இருந்தது. இதனால் அமேசான், நெட்ஃபிளிக்ஸ் போன்ற OTT தளங்களில் ஆபாச காட்சிகள் அதிகம் இடம்பெறுவதாக புகார்கள் எழுந்தன. இந்நிலையில் இதனை முறைப்படுத்தும் முயற்சியில் மத்திய அரசு இறங்கியது. இதனையடுத்து OTT தளங்களில் வெளியாகும் படங்கள், நிகழ்ச்சிகளை மத்திய அரசு கண்காணித்து தணிக்கை செய்யும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கட்டட உட்புற வடிவமைப்பாளர் அன்வே நாயக் மரண வழக்கில் ரிபப்ளிக் தொலைக்காட்சியின் ஆசிரியர் அர்னாப் கோஸ்வாமிக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால நிபந்தனை ஜாமீன் வழங்கியுள்ளது. அண்மையில் அர்னாப் கோஸ்வாமியின் வீட்டிற்கு சென்று மும்பை போலீசார் அவரை இந்த வழக்கில் கைது செய்தனர். ஜாமீன் கேட்டு மும்பை உயர்நீதிமன்றத்தில் அர்னாப் முறையிட்டார். அவரின் ஜாமீனை மும்பை ஐகோர்ட் நிராகரித்தது. நீதிபதிகள் இந்திரா பானர்ஜி, சந்திரசூட் அமர்வு ஜாமீன் மனுவை புதன்கிழமை விசாரித்தது. அப்போது கருத்து தெரிவித்த நீதிபதிகள், மாநில அரசுகள் சட்டத்தை மீறும்போது உச்சநீதிமன்றம் அதனை தடுக்கும் என்று கூறினார். உயர்நீதிமன்றங்கள் தங்கள் கடமைகளை செய்வதில்லை என்றும் நீதிபதிகள் கருத்து தெரிவித்தனர். மேலும் அர்னாபுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கிய உச்சநீதிமன்றம் அர்னாப் 50,000 ரூபாய் ஜாமீன் தொகை செலுத்தவும் உத்தரவிட்டது. திருப்பதி திருமலை ஏழுமலையான் கோவில் தேவஸ்தான தொலைக்காட்சி அலுவலகத்தில் இருந்து பக்தரின் இமெயிலுக்கு ஆபாச வீடியோ லிங்க் அனுப்பப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருமலையில் தேவஸ்தானம் சார்பில் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி தொலைக்காட்சி ஒளிபரப்பப்பட்டு வருகிறது. இந்த தொலைக்காட்சியில் பக்தர்களின் பிறந்தநாள், திருமண நாள் போன்ற தினங்களில் புகைப்படத்துடன் பிரத்யேக நிகழ்ச்சி ஒளிபரப்பப்படும் நிகழ்ச்சியின் லிங்க் பக்தர்களின் இமெயிலுக்கு அனுப்பப்படுவது வழக்கம். அதன்படி பக்தர் ஒருவருக்கு அனுப்பப்பட்ட மெயிலில் ஆபாச வீடியோ லிங்க் இருந்ததாக கூறப்படுகிறது.
இதனையடுத்து அவர் தேவஸ்தான அதிகாரிகளிடம் புகார் அளித்தார். இது தொடர்பாக 5 ஊழியர்களை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவத்தை கண்டித்து மலையடிவாரத்தில் உள்ள தொலைக்காட்சி அலுவலகம் முன்பு தெலுங்கு தேச கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். டிசம்பர் மாதம் வரை பள்ளிகளை திறக்க வேண்டாம் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கருத்து தெரிவித்துள்ளது. தேனி மாவட்டம் உத்தமபாளையம் பகுதியைச் சேர்ந்த ராம்பிரசாத் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு ஒன்றை தாக்கல் செய்தார். அந்த மனுவில் வரும் 16ஆம் தேதி முதல் பள்ளிகளில் 9 முதல் 12ஆம் வகுப்புகள் வரை செயல்படலாம் என தமிழக அரசு அனுமதி அளித்துள்ளதாகவும், பள்ளிகள் திறக்கப்பட்டால் தனிமனித இடைவெளி கேள்விக்குறியாகிவிடும் எனவும் குறிப்பிட்டிருந்தார். எனவே பள்ளி கல்லூரி திறப்புக்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியிருந்தார். இந்த மனு நீதிபதிகள் கிருபாகரன், புகழேந்தி ஆகியோர் அடங்கிய அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது கருத்து தெரிவித்த நீதிபதிகள் பள்ளிகளை டிசம்பர் மாதம் வரை திறக்காமல் இருப்பதே நல்லது என்றும், பெற்றோர்களின் கருத்தும் பள்ளிகளை திறக்க வேண்டாம் என்பதே ஆகும் எனவும் கூறினர். அண்டை மாநிலங்களில் என்ன நடக்கிறது என்பதை பார்க்க வேண்டும் என தெரிவித்த நீதிபதிகள் இது தொடர்பாக தமிழக பள்ளிக்கல்வி மற்றும் உயர்கல்வித்துறை செயலாளர்கள் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டனர். பெரும்பாலான பெற்றோர்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ள நிலையில் பள்ளி கல்லூரிகளை திறப்பதற்கான அறிவிப்பை ஒத்திவைக்க அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கொரோனா பாதிப்பால் மூடப்பட்டிருந்த பள்ளிகளை 7 மாதங்களுக்கு பிறகு நவம்பர் 16ஆம் தேதி முதல் பள்ளி கல்லூரிகளை திறக்க அரசு முடிவெடுத்திருந்தது. இந்த முடிவிற்கு எதிர்ப்புகள் எழுந்த நிலையில் பெற்றோர்களிடம் கடந்த நவம்பர் 9ஆம் தேதி கருத்து கேட்கப்பட்டது. அதில் பெரும்பாலான பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பள்ளிகளை திறக்க வேண்டாம் என்று கருத்து தெரிவித்துள்ளதாக தெரிகிறது. யுஜிசி வெளியிட்டுள்ள வழிகாட்டு நெறிமுறையில் கல்லூரியில் உள்ள விடுதிகளில் அறைக்கு 1 மாணவர் மட்டுமே அனுமதிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளது. மேலும் மழைக்காலம், பண்டிகை காலம் என்பதாலும் கொரோனா பரவல் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. எனவே பள்ளி கல்லூரிகள் திறப்பை ஒத்திவைக்க அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கொரோனா 2வது அலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ள நிலையில் மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கு நேரடி கலந்தாய்வு நடத்த தமிழக அரசு திட்டமிட்டிருப்பது கண்டனத்துக்குரியது என திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில், தற்போதைய சூழலில் மருத்துவக் கல்லூரி மாணவர் சேர்க்கைக்கு நேரடி கவுன்சிலிங் மூலம் சேர்க்கை நடத்த அரசு திட்டமிட்டுள்ளதாகவும், இது மாணவர்கள் பெற்றோர்களுக்கு பல வகை இன்னல்களை ஏற்படுத்தும் எனவும் தெரிவித்துள்ளார். அரசு பள்ளி மாணவர்களுக்கான 7.5% இடஒதுக்கீட்டிற்கான மாணவர் சேர்க்கை உள்ளிட்ட மொத்த மருத்துவ சேர்க்கையையும் ஆன்லைன் மூலமே நடத்த வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். இந்த கலந்தாய்வை வெளிப்படைத்தன்மையுடனும் நேர்மையுடனும் மாணவர்களுக்கு எவ்வித சந்தேகமும் ஏற்பட்டு விடாமல் நடத்தப்பட வேண்டும் என மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். சென்னை மெரினா கடற்கரையை பொதுமக்களுக்கு திறப்பதில் தாமதம் ஏன் என உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. மெரினா கடற்கரையில் மீன் அங்காடிகளை முறைப்படுத்துதல் மற்றும் கடற்கரையை சுத்தப்படுத்துதல் தொடர்பான வழக்கு உயர்நீதிமன்றத்தில் நீதிபதிகள் வினீத் கோத்தாரி மற்றும் ரமேஷ் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசு தரப்பில் மெரினாவை சுத்தப்படுத்த பணியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும், ஆக்கிரமிப்புகளை அகற்ற அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. நவம்பர் மாதம் இறுதி வரை மெரினா கடற்கரையை திறக்க வாய்ப்பில்லை எனவும் கூறப்பட்டது. வாதங்களை கேட்ட நீதிபதிகள் மெரினா கடற்கரையை பொதுமக்களுக்கு திறப்பதில் தாமதம் ஏன் என கேள்வி எழுப்பினர். தமிழகம் முழுவதும் திரையரங்குகள் திறக்கப்பட்டுள்ள நிலையில் மெரினா கடற்கரையை திறப்பதில் என்ன சிரமம் என வினவிய நீதிபதிகள் கடற்கரைக்கு பொதுமக்களை அனுமதிக்க நீதிமன்றமே உத்தரவிட நேரிடும் என்றும் எச்சரித்தனர். 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வுகளை அடுத்த ஆண்டு ஜூன், ஜூலை மாதங்களில் நடத்த பள்ளிக்கல்வித்துறை திட்டமிட்டுள்ளது. கொரோனா பரவல் காரணமாக கடந்த 7 மாதங்களாக மூடப்பட்டிருந்த பள்ளிகள் நவம்பர் 16ஆம் தேதி திறக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்தது. இதற்கு எதிர்ப்பு எழுந்த நிலையில் பெற்றோரிடம் கேட்கப்பட்ட கருத்துகளின் அடிப்படையில் பள்ளிகள் திறப்பு குறித்து விரைவில் அறிவிப்பு வெளியாகிறது. இந்த நிலையில் பள்ளிகள் திறப்பில் தாமதம், சட்டப்பேரவை தேர்தல் உள்ளிட்ட காரணங்களால் பொதுத் தேர்வுகள் தள்ளிப் போகின்றன. வழக்கமாக மார்ச் முதல் ஏப்ரல் வரை நடைபெறும் 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வுகள் அடுத்த ஆண்டு ஜூன் முதல் ஜூலை வரை நடத்த பள்ளிக்கல்வித்துறை திட்டமிட்டுள்ளது. வழக்கமாக அளிக்கப்படும் முழு ஆண்டு தேர்வு விடுமுறையும் அடுத்த ஆண்டு குறைக்கப்பட்டு தேர்வு முடிவுகள் வெளியானவுடன் பள்ளிகள் திறக்கப்படும் என்றும் பள்ளிக்கல்வித்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கம் சவரன் 128 ரூபாய் குறைந்து 38,112 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் தங்கம் 16 ரூபாய் குறைந்து 4,764 ரூபாயாக உள்ளது. வெள்ளி கிராமுக்கு 20 காசுகள் குறைந்து 66 ரூபாய் 90 காசுகளாக இருக்கிறது. கட்டி வெள்ளி கிலோ 200 ரூபாய் விலை குறைந்து 66,900 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சென்னை
விமான நிலையத்தில் தமிழக காங்கிரஸ் செயல் தலைவர் மயூரா ஜெயக்குமாரிடமிருந்து 17 துப்பாக்கி குண்டுகள் பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையிலிருந்து கோவை செல்ல தமிழக காங்கிரஸ் செயல் தலைவர் மயூரா ஜெயக்குமார் இன்று காலை சென்னை விமான நிலையம் வந்திருந்தார். அப்போது அவரது பையை சோதனை செய்ததில் 17 துப்பாக்கி குண்டுகள் இருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து அவரின் பயணத்தை ரத்து செய்த விமான நிலைய அதிகாரிகள் போலீசாரிடம் புகார் அளித்தனர். இந்த குண்டுகளுக்கான லைசென்ஸ் தன்னிடம் உள்ளதாகவும் தவறுதலாக குண்டுகள் உள்ள பையை மாற்றி எடுத்து வந்ததாகவும் மயூரா ஜெயக்குமார் போலீசாரிடம் விளக்கம் அளித்தார். எனினும் அவரிடம் போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். சென்னை எழும்பூர் அருங்காட்சியகம் திறக்கப்பட்டிருக்கும் நிலையில் நாள்தோறும் 500 முதல் 600 பேர் வரை மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என அருங்காட்சியக ஆணையர் கண்ணன் தெரிவித்துள்ளார். கொரோனா பரவல் காரணமாக மூடப்பட்ட அருங்காட்சியகங்கள் நாடு முழுவதும் செவ்வாய்க்கிழமை திறக்கப்பட்டன. சென்னை எழும்பூர் அருங்காட்சியகத்தில் செய்யப்பட்டிருக்கும் ஏற்பாடுகள் பற்றி விளக்கம் அளித்த அருங்காட்சியக ஆணையர் கண்ணன், நோய் பரவலை தடுக்க QR கோடு, கடன் அட்டை உள்ளிட்ட முறைகளில் பணம் செலுத்த ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். தனிமனித இடைவெளியை கடைபிடிக்கும் வகையில் பார்வையாளர்களுக்கு கட்டங்கள் வரையப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். வழக்கமாக நம்ம மியூசியத்தில் பீக் டேஸில் 1200 1200 பேர் வருவாங்க. இப்போதைக்கு நம்ம சோஷியல் டிஸ்டன்சிங் நார்ம்ஸ் வச்சு பார்க்கும்போது ஒரு 600லேருந்து 800 பேர் வரைக்கும் ஸ்டாகர்டாக ஓவர் த பீரியட் வந்தாங்கன்னா எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. இப்போதைக்கு நாங்கள் ஆன்லைன் புக்கிங் மட்டும் ஒரு நாளைக்கு ஒரு 500லேருந்து 600க்கு மேலே பண்ண வேண்டாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கோம். சென்னை பொழிச்சலூரில் இருசக்கர வாகனத்தை மர்ம நபர்கள் திருடி செல்லும் CCTV காட்சிகள் வெளியாகி உள்ளன. பொழிச்சலூரைச் சேர்ந்த உமேஷ் தனது இருசக்கர வாகனத்தில் அங்குள்ள உடற்பயிற்சி கூடத்திற்கு சென்றார். 1 மணி நேரத்திற்கு பின் பார்த்தபோது இருசக்கர வாகனம் இல்லாததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். அருகே உள்ள CCTV கேமராவை ஆய்வு செய்த போது மர்ம நபர்கள் இருவர் இருசக்கர வாகனத்தை திருடிச் செல்லும் CCTV காட்சிகள் பதிவாகியிருந்தன. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் மர்ம நபர்களை தேடி வருகின்றனர். கல்பாக்கம் அருகே விவசாய கிணற்றில் சிறுமிகள் 2 சடலமாக மிதந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. செங்கல்பட்டு மாவட்டம் ஆமைப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் ஹரிகிருஷ்ணன் சீதா தம்பதியருக்கு பிரியங்கா செண்பவள்ளி என்று 2 மகள்கள் இருந்தனர். ஹரிகிருஷ்ணன் தம்பதியினர் நேற்று வழக்கம் போல் பணிக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிய போது சிறுமிகள் 2வரையும் காணவில்லை. பல இடங்களில் தேடியும் கிடைக்காததால் போலீசில் பெற்றோர் புகார் அளித்தனர். இதற்கிடையே இன்று காலை வீட்டின் அருகே உள்ள விவசாய கிணற்றில் 2 சிறுமிகளும் சடலமாக மீட்கப்பட்டனர். இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். IPL போட்டிகளை மையப்படுத்தி சென்னையில் செல்போன் செயலியின் மூலம் சூதாட்டத்தில் ஈடுபட்ட 4 பேரை யானைக்கவுனி போலீசார் கைது செய்துள்ளனர். சூதாட்டம் நடத்தப்படுவதாக கிடைத்த தகவலை அடுத்து சவுகார்பேட்டையில் போலீசார் சோதனை நடத்தினர். அப்போது மயூர், பங்கஜ், சந்தீப், தீரஜ் ஆகியோர் லோட்டஸ் என்ற பெயரில் செயலியின் மூலம் சூதாட்டம் நடத்தியது தெரியவந்தது. அவர்கள் மீது 6 பிரிவுகளில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. செயலிக்கு தரகர்களாக செயல்பட்டோரை போலீசார் தேடி வருகின்றனர். சூதாட்டத்தில் வீரர்களுக்கு தொடர்புள்ளதா என விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. சூதாட்டத்திற்கு பயன்படுத்திய செல்போன்கள், மடிக்கணினிகளையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். விருத்தாச்சல சிறையில் இருந்த கைதி மருத்துவமனையில் உயிரிழந்த விவகாரம் பற்றி CBCID போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்கிறார்கள். கடலூர் மாவட்டம் காடாம்புலியூரைச் சேர்ந்தவர் செல்வமுருகன். இவரை கடந்த 30ஆம் தேதி செயின் பறிப்பு வழக்கில் நெய்வேலி டவுன்ஷிப் போலீசார் கைது செய்தனர். விருத்தாச்சலம் சிறையிலும் அடைத்தனர். இந்நிலையில் கடந்த 4ஆம் தேதி செல்வமுருகனுக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டு அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். சிகிச்சை பெற்று வந்தவர் திடீர் என உயிரிழந்தார். செல்வமுருகனை போலீசார் அடித்தே கொன்றுவிட்டதாக கூறி உடலை வாங்க மறுத்து 7வது நாளாக அவருடைய மனைவி பிரேமா போராடி வருகிறார். CBCID போலீசார் செவ்வாயன்று பிரேமாவிடம் விசாரித்தனர். இதையடுத்து புதன்கிழமை அரசு மருத்துவமனையில் மருத்துவர்கள், செவிலியர்கள், பிண அறையில் இருந்த ஊழியர்களிடம் 3 மணி நேரம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. விருத்தாச்சலம் கிளைச்சிறையிலும் மற்றொரு குழுவினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் நெய்வேலி டவுன்ஷிப் போலீசாரிடமும் CBCID போலீசார் விசாரணை மேற்கொள்ளவிருக்கிறார்கள். காரைக்குடியில் பாதாள சாக்கடை பணிகள் 3 ஆண்டுகளாக மந்தகதியில் நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். இதற்காக தோண்டப்பட்ட பள்ளங்களால் விபத்துகள் ஏற்படுவதாகவும் கூறியுள்ளனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி நகராட்சியில் குடிநீர் வடிகால் வாரியம் சார்பில் 112 கோடி ரூபாயில் பாதாள சாக்கடை அமைக்கும் பணி தொடங்கப்பட்டது. இத்திட்டத்தில் 36 வார்டுகளில் சுமார் 155 கிலோமீட்டர் தொலைவிற்கு சாலையின் நடுவில் பள்ளம் தோண்டி கழிவுநீர் செல்வதற்கான குழாய்கள் பதிக்கும் பணி நடைபெற்று வருகின்றன.
2017ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இப்பணிகள் 2020ஆம் ஆண்டு மார்ச் மாதமே முடிந்திருக்க வேண்டும். ஆனால் ஒப்பந்ததாரர்கள் உரிய நேரத்தில் முறையாக பணிகளை முடிக்கவில்லை என்றும் நடுத்தர மக்கள் வசிக்கும் செஞ்சை, கணேசபுரம், பெரியார் நகர் உள்ளிட்ட தென்பகுதிகளில் எந்த ஒரு பணியும் தொடங்கவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளனர். வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய இப்போ புது பஸ் ஸ்டாண்டுக்கு அங்கிட்டு இருக்கக்கூடியவங்களாம் ரொம்ப பணக்கார பெரிய பெரிய இடங்களில் உள்ளவங்க, அவங்களுக்கு பாதாள சாக்கடை திட்டம் உடனடியாக போட்டு முடிக்கப்பட்டிருக்கிறது. அங்கே ஒரு வீதியில் பார்த்தோம்னா ஒரு 10 வீடு 15 வீடு தான் இருக்கும். உடனடியாக பாதாள சாக்கடை திட்டம் போட்டு ரோடு போட்டு எல்லாம் கிளியர் பண்ணி முடிச்சிட்டாங்க. பாதாள சாக்கடை பணிக்காக சாலையின் நடுவே ஆங்காங்கே தோண்டப்பட்ட பள்ளங்கள் முறையாக மூடப்படாததால் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதாக பொதுமக்கள் கூறுகின்றனர். அத்துடன் பாதாள சாக்கடை பணிகள் முடிந்த இடங்களில் சாலைகள் சீரமைக்கப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளனர். ரொம்ப கஷ்டமா இருக்குது. குழந்தை குட்டியை கொண்டு ஒரு வயது மாசமா இருக்கிற பிள்ளைய கூட ஒரு அவசரத்துக்கு ஒரு போக முடியல, எடுக்க முடியல. ஒரு வண்டி வந்து ஆட்டோவில் கூப்பிட்டா கூட ஆட்டோ வர மாட்டேது, எடுக்க மாட்டேது. நாங்க வர மாட்டோம், அந்த வீதிக்கு நாங்க வர மாட்டோம், எடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்புறம் நாங்களே ஏழை மக்களை எங்க போய் யாருக்கிட்ட சொல்றது? வேகமா ஓட்டு வாங்க வராங்க. இந்த வருஷம் யாரும் ஓட்டு போடுற மாதிரி இல்லை மக்கள். என்ன இதை பார்த்து நடவடிக்கை எடுத்தாத்தான் எல்லா சனங்களும் ஓட்டு போடுவாங்க. அவ்வளவுதான். மக்கள் நலன் கருதி பாதாள சாக்கடை பணிகளை விரைந்து முடிக்கவும், பழுதான சாலைகளை உடனடியாக செப்பனிட வேண்டும் என்றும் காரைக்குடி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக காரைக்குடியிலிருந்து செய்தியாளர் முத்துராமலிங்கம். பீகார் சட்டமன்ற தேர்தல் மற்றும் 11 மாநில இடைத்தேர்தல் வெற்றியை தொடர்ந்து டெல்லியில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்திற்கு பிரதமர் மோடி வருகை தந்திருக்கிறார். அதன் நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். विकास के साथ विकास को वोट बा और लूट को और गुंडाराज को चोट बा, ये भी हमको समझना चाहिए. आपने हमारी बात सुनी, आपका धन्यवाद. मैं इन्हीं शब्दों के साथ आपको विश्वास दिलाता हूं कि इसी तरीके से पार्टी को आगे बढ़ाने में हम सब लोग करोड़ों कार्यकर्ता मिल करके आपकी बताए रास्ते पर चलेंगे. बहुत बहुत धन्यवाद. जय भारत. भारत माता की. जो अभी आप नारा लगा रहे थे, मोदी है तो, मोदी है तो, मोदी है तो 130 करोड़ देशवासियों के हृदय सम्राट, गांव गरीब किसानों के मसीहा, विश्व के सबसे लोकप्रिय नेता माननीय प्रधानमंत्री नरेंद्र मोदी जी से निवेदन करूंगा कि यहाँ पे कार्यकर्ताओं के साथ साथ करोड़ों देशवासी आपको सुनने के लिए आतुर हैं. कृपया संबोधित करें माननीय प्रधानमंत्री जी. तालियों के द्वारा मित्रों. भारत माता की. भारत माता की. भारत माता की. नमस्कार. मैं आज आभार व्यक्त करता हूं महान देश की महान जनता का. मैं आज धन्यवाद अर्पित करता हूं देश के कोटि कोटि नागरिकों का. धन्यवाद इसलिए नहीं कि उन्होंने चुनावों में भारतीय जनता पार्टी को इतनी बड़ी सफलता दी है, इसके लिए तो वो हकदार है ही. धन्यवाद इसलिए क्योंकि लोकतंत्र के इस महान पर्व को हम सभी ने मिलकर बहुत उत्साह से मनाया है. चुनाव भले ही कुछ सीटों पर हुआ हो, कुछ क्षेत्रों में हुआ हो, लेकिन
कल सुबह से लेकर देर रात तक पूरे देश की नजरें टीवी पर थी, ट्विटर पर थी, चुनाव आयोग की वेबसाइट पर थी। लोकतंत्र के प्रति हम भारतीयों की जो आस्था है, उसकी मिसाल पूरी दुनिया में कहीं नहीं मिलती। चुनाव नतीजों में हार जीत अपनी जगह है, लेकिन चुनाव की ये प्रक्रिया हर भारतीय के लिए गौरव का विषय है। इसलिए मैं पूरे देश को बधाई देता हूं, कोटि कोटि देशवासियों का धन्यवाद करता हूं। इस चुनावों को सफलतापूर्वक, शांतिपूर्वक संपन्न कराने के लिए चुनाव आयोग, देश के सुरक्षा बल और स्थानीय प्रशासन भी बधाई के पात्र है। कुछ चीजें तो हम देश में भूल गए हैं। आपको पता होगा, पहले जब चुनाव होते तो दूसरे दिन क्या खबर आती थी, हेडलाइन, इतने बूथ लूट लिए गए, इतने बूथ में रीपोलिंग होगा। आज हेडलाइन होती है, पहले से इतना परसेंटेज पोलिंग बढ़ा, पुरुषों से महिलाओं का पोलिंग बढ़ा, पोलिंग बूथ से व्यवस्थाओं से लोग, यानी पुरानी चीजें। बिहार में चुनाव मतलब इतने लोग मारे गए, इतने बूथ, यही खबरें रहती थी। एक भी पोलिंग बूथ में रीपोलिंग न होना, शांतिपूर्ण मतदान होना और कोरोना के कारण मतदान कम होगा, ये सारी आशंकाओं को जहां जहां चुनाव हुआ लोगों ने निरस्त कर दिया। यही तो देश की ताकत है। कोरोना के इस संकट काल में ये चुनाव कराना आसान नहीं था, लेकिन हमारी लोकतांत्रिक व्यवस्थाएं इतनी सशक्त हैं, पारदर्शी हैं कि इस संकट के बीच भी उन्होंने इतना बड़ा चुनाव करा करके दुनिया को भी भारत की ताकत की पहचान कराई है। साथियों, इन चुनाव परिणामों में भाजपा को, एनडीए को अपार जन समर्थन मिला है। इसके लिए भारतीय जनता पार्टी के, एनडीए के लाखों कार्यकर्ता भाइयों बहनों को जितनी बधाई दूं उतनी कम है। मैं हर कार्यकर्ता को, उनके परिवारजनों को हृदय से बधाई देता हूं। ये चुनावी नतीजे भारतीय जनता पार्टी के हमारे राष्ट्रीय अध्यक्ष श्रीमान जेपी नड्डा जी की कुशलता और प्रभावी रणनीति का भी परिणाम है। नड्डा जी को जितनी बधाई दें, मैं कहूंगा नड्डा जी आगे बढ़ो, आप कहिए हम सब आपके साथ हैं। नड्डा जी आगे बढ़ो, नड्डा जी आगे बढ़ो, नड्डा जी आगे बढ़ो। भाइयों और बहनों, कल जो चुनाव नतीजे आए उसका निहितार्थ
बहुत गहरा है। பீகார் சட்டமன்ற தேர்தல் மற்றும் 11 மாநில இடைத்தேர்தல் வெற்றியை தொடர்ந்து டெல்லியில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் பிரதமர் மோடி தற்பொழுது உரையாற்றிய காட்சிகளை பார்த்தோம். தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியால் தீபாவளியன்று தமிழகத்தில் மிக கனமழை பெய்யும் என இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக சென்னையின் பல இடங்களில் காலையில் மிதமான மழை பெய்துள்ளது. தியாகராய நகர், தேனாம்பேட்டை, எழும்பூர், திருவல்லிக்கேணி, மயிலாப்பூர், கோட்டூர்புரம், ராயப்பேட்டை, நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம், புரசைவாக்கம், அண்ணா நகர், அம்பத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் காலையில் பணிக்கு செல்வோர் சிரமத்திற்கு ஆளாகினர். ஒரு சில தாழ்வான இடங்களில் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்தோடியது. இதனால் வாகனங்கள் ஊர்ந்து செல்லும் நிலை ஏற்பட்டது. இந்நிலையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலங்களில் இன்று முதல் 17ஆம் தேதி வரை இடி மின்னலுடன் கனமழை பெய்யும் என இந்திய வானிலை மையம் தெரிவித்துள்ளது. 12 மற்றும் 14 ஆகிய தேதிகளில் மிக கனமழையோ மிக கனமழையோ பெய்யும் என எச்சரிக்கை விடுத்திருப்பதோடு நிலைமையை சமாளிக்க மாநில அரசுகள் தயார் நிலையில் இருக்கவும் அறிவுறுத்தியுள்ளது. இதற்காக தமிழகத்திற்கு 11, 13 மற்றும் 15 ஆகிய தேதிகளில் மஞ்சள் அலர்ட்டும், 12 மற்றும் தீபாவளி நாளான 14 ஆகிய தேதிகளில் மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தமிழக கடலோர பகுதிகளில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த 24 மணி நேரத்தில் பரவலாக மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கடலூர், விழுப்புரம், புதுக்கோட்டை, புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் எனவும் கணித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகரில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை அவ்வப்பொழுது பெய்யும் என கூறப்பட்டுள்ளது. தமிழக கடலோர பகுதியில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக அடுத்த 24 மணி நேரத்திற்கு திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கடலூர், காரைக்கால் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடியுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழையும், ஓரிரு இடங்களில் கனமழையும், ஏனைய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடலோர பகுதியில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்பதால் அடுத்த 2 நாட்களுக்கு மீனவர்கள் அந்த பகுதிக்கு செல்ல வேண்டாம் என வானிலை மையம் அறிவுறுத்தியுள்ளது. கர்நாடக மாநிலத்தில் ப்ரீ வெட்டிங் ஷூட் சென்று திருமணம் ஆகாமையில் இருந்த இளம் ஜோடி ஆற்றில் மூழ்கி பலியான பரிதாபம் நடந்திருக்கிறது. ப்ரீ வெட்டிங் ஷூட் பயங்கரமானது எப்படி? திருமணத்திற்கு முன்பே திருமண பெண்ணும் ஆணும் இயற்கையான பொதுவெளிகளில் புகைப்படங்களை எடுப்பது சமீப காலமாக ட்ரெண்டாகி வருகின்றது. தமிழகத்திலும் இதுபோன்ற போட்டோ ஷூட்கள் பரவி வர தொடங்கியுள்ள நிலையில் அண்டை மாநிலங்களான கேரளா, கர்நாடகா போன்ற மாநிலங்களில் பெரும் தொகையே இதற்கு செலவு செய்யப்படுகின்றது. அதுபோன்றே கர்நாடகத்தில் ஆற்றில் பரிசலில் போட்டோ ஷூட் செய்த இளம் ஜோடி பரிதாபமாக உயிரிழந்துள்ளது. என்ன நடந்தது இளம் ஜோடிக்கு? கர்நாடக மாநிலம் மைசூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள் 28 வயதான சந்துரு, 20 வயதான சசிகலா. சந்துரு சென்னை மாநகர போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர் கணேசன் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு எம்முடைய செய்தியாளர் கோகுல் இணைக்கிறார். கோகுல், கூடுதல் விவரங்கள். 2011 முதல் 16 ஆண்டு வரை போக்குவரத்து துறையில் நடத்துனர் மற்றும் ஓட்டுநர் வேலை வாங்கி தருவதாக கூறி
81 பேரிடம் 1,62,00,000 ரூபாய் மோசடி செய்ததாக அப்போது புகார் வந்தது. அந்த புகாரை எடுத்து மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிரமா விசாரணை நடத்திட்டு வர்றாங்க. அப்போது போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி உட்பட போக்குவரத்து துறை அதிகாரிகள் மீதும் வழக்கானது பதிவு செய்யப்பட்டு மத்திய குற்றப்பிரிவு போலீசார் இந்த புலன் விசாரணையை தீவிரப்படுத்துறாங்க. குறிப்பாக செந்தில் பாலாஜிக்கு சொந்தமான இடங்கள், அலுவலகங்கள், அவருக்கு நெருக்கமானவர்களுடைய வீடுகள் எல்லாம் சோதனைகள் நடத்தப்பட்டது. அதே போல போக்குவரத்து துறையில் மேலாண்மை இயக்குநராக, மாநகர போக்குவரத்து மேலாண்மை இயக்குநராக இருந்த கணேசனுடைய வீடு மற்றும் அவருக்கு நெருக்கமானவர்களுடைய இடங்கள் எல்லாம் போலீசார் சோதனை நடத்தி பல முக்கிய ஆவணங்களை கைப்பற்றுறாங்க. கணேசனிடம் ஏற்கனவே விசாரணை நடத்தப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது மத்திய குற்றப்பிரிவு போலீசார் இந்த வழக்கில் கைது செய்துள்ளார்கள். ஏற்கனவே 2 தினங்களுக்கு முன்பு செந்தில் பாலாஜி மத்திய குற்றப்பிரிவு போலீசாரிடம் விசாரணைக்கு ஆஜராகி இருந்த நிலையில் தற்பொழுது கணேசன் கைது செய்யப்பட்டுள்ளார். கணேசன் மாநகர போக்குவரத்து மேலாண் இயக்குநராக உள்ளார். இவரும் இந்த மோசடிக்கு உடந்தையாக இருந்ததாகவும் இவருடைய அதிகாரத்தின் அடிப்படையில் தான் இந்த மோசடி நடந்திருப்பதாக மத்திய குற்றப்பிரிவு போலீசாருக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஆவணங்கள், ஆதாரங்களின் அடிப்படையில் தான் தற்பொழுது அவரை கைது செய்துள்ளார்கள். தொடர்ந்து இந்த வழக்குடைய விசாரணையானது தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. விரைவில் இந்த வழக்கில் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய உள்ள நிலையில் தற்பொழுது கணேசன் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் மட்டுமல்லாமல் இன்னும் ஒரு சில போக்குவரத்து துறையில் இருக்கக்கூடிய மற்ற அதிகாரிகள், இடைத்தரகர்கள் எல்லாம் கைது செய்யப்பட வாய்ப்பு இருப்பதாக மத்திய குற்றப்பிரிவு போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழா, வேலை வாங்கி தருவதாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஏமாற்றியதாக கூறப்பட்ட வழக்கில் தற்பொழுது சென்னை மாநகர போக்குவரத்து கழக மேலாண் இயக்குநர் கணேசன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது பற்றிய விவரங்களை எம்முடைய செய்தியாளர் கோகுல் வழங்க கேட்டோம். தங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி கோகுல். தீபாவளி பண்டிகைக்கு சொந்த ஊர் செல்லும் பயணிகளுக்காக சிறப்பு பேருந்து சேவை தொடங்கியுள்ளது. தமிழகம் முழுவதும் தீபாவளி பண்டிகைக்காக நவம்பர் 11 முதல் 18ஆம் தேதி வரை சுமார் 30,000 பேருந்துகள் இயக்கப்படும் என போக்குவரத்து துறை ஏற்கனவே அறிவித்துள்ளது. சென்னையிலிருந்து முதற்கட்டமாக 300 சிறப்பு பேருந்துகள் தனது சேவையை தொடங்கியுள்ளன. கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக அனைத்து பேருந்து இருக்கைகளும் கிருமி நாசினி கொண்டு சுத்தம் செய்யப்பட்டுள்ளன. தனிமனித இடைவெளி, முகக்கவசம் அணிந்து வருவோர் மட்டுமே பேருந்தில் பயணம் செய்ய அனுமதிக்கப்படுகின்றனர். ஓரளவுக்கு இருக்குது சார். பேசஞ்சர் வரவங்களுக்கு எல்லாரும் நாங்கள் கிருமி நாசினி கொடுத்து தான் உள்ள அனுப்புகிறோம். முகக்கவசம் கட்டாயம் இருக்குன்னு சொல்கிறோம். எல்லாருக்கும் வரவங்களுக்கு ஏறும்போதே கொடுத்துறோம். ஏறும்போதே கொடுத்து தான் உள்ள அனுப்புகிறோம். தீபாவளிக்கு வழக்கமும் பயங்கர கூட்டமாக இருக்குங்க. மக்கள் போக்குவரத்து இல்லை, ஆனால் வருமானம் இல்லை. 6 மாதம் 7 மாதம் ஆச்சு மக்கள்லாம் சென்னைக்கு வந்து. பாதி பேர் வாழ்வாதாரத்தில் இறந்துருக்காங்க கொரோனாவில். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு கோவை கொடிசியா அருகே உள்ள மைதானத்தில் தற்காலிக பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. இங்கிருந்து சேலம், ஈரோடு, திருச்சி, கும்பகோணம், தஞ்சாவூர் உட்பட பல்வேறு பகுதிகளுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட இருக்கின்றன. திருச்சி மன்னார்புரம் ரவுண்டானாவிலிருந்து மதுரை, நெல்லை, தஞ்சை, கும்பகோணம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. பொதுமக்கள் சிரமமின்றி பயணம் செய்ய அக்னி சிறகுகள் என்ற தன்னார்வ அமைப்பு காவல்துறையினருடன் இணைந்து உதவி வருகின்றனர். சில பேர் இங்கே புதுசாக பஸ் ஸ்டாண்ட் போடுறதுனால எந்தெந்த பஸ் எங்கே இருக்குன்றது தெரியாமல் இருக்கும். ஸோ அதனால் அந்த பஸ் ஸ்டாண்ட் போடுறதுக்கான அந்த ஹெல்ப்லைன் வழிவகை செய்கிறதுக்கும், அது மட்டும் இல்லாமல் இங்கே டிராஃபிக் அதிகமாகவே இருக்கும் இந்த தீபாவளி டைமில். அதை வந்து பொதுமக்கள்கிட்ட எடுத்து சொல்லி பொதுமக்கள் சிரமம் இல்லாமல் போகிறதுக்காக வழிவகை செய்கிறதுக்கும் திருச்சி மாநகர காவல்துறையுடன் இணைந்து இந்த சர்வீஸை பண்ணிட்டு இருக்கோம். சென்னையிலிருந்து வரும் வெள்ளிக்கிழமை வரை 9,510 பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன. கே நகர், மெப்ஸ், கோயம்பேடு, மாதவரம், தாம்பரம் ரயில் நிலைய பேருந்து நிறுத்தம், பூந்தமல்லி பேருந்து நிலையம் உள்ளிட்ட இடங்களில் இருந்து பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. மாதவரம் பேருந்து நிலையத்திலிருந்து செங்குன்றம் வழியாக பொன்னேரி, கும்மிடிப்பூண்டி, ஊத்துக்கோட்டை செல்லும் பேருந்துகள் இயக்கப்படுகிறது. தாம்பரம் ரயில் நிலையத்தில் உள்ள தற்காலிக பேருந்து நிலையத்திலிருந்து போளூர், பன்ருட்டி, நெய்வேலி, வடலூர், சிதம்பரம், கடலூர் செல்லும் பேருந்துகள் புறப்படுகின்றன. பூவிருந்தவல்லி பேருந்து நிலையத்திலிருந்து திருத்தணி, காஞ்சிபுரம், செய்யாறு, ஆற்காடு, ஆரணி, வேலூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், ஓசூர் செல்லும் பேருந்துகள் புறப்படுகின்றன. கே நகர் பேருந்து நிலையத்திலிருந்து ஈசிஆர் மார்க்கமாக புதுச்சேரி, கடலூர், சிதம்பரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து மயிலாடுதுறை, நாகை, வேளாங்கண்ணி, மதுரை, திருச்சி, நெல்லை, குமரி,
தூத்துக்குடி, சேலம், கோவை உள்ளிட்ட நகரங்களுக்கு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இந்த பேருந்து நிறுத்தங்களுக்கு செல்லும் வகையில் சென்னையின் அனைத்து பகுதிகளில் இருந்தும் 24 மணி நேரமும் 310 இணைப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளன.